ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி தாஜ் ஸ்டோரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 1959 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தாஜ்மஹாலுக்குள்ள இருக்க லாக்டு ரூம்ஸ்ல அன்யூஷுவலா சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே காலம் கடந்து போகுது. விஷ்ணுதாஸ்ன்றவரும் அவங்க பையன் அவினாஷும் டூரிஸ்ட் கைடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தாஜ்மஹால்ல. அதுல விஷ்ணுதாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையானவர். அவரோட வாழ்க்கையே ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாஜ்மஹாலே இருந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் வராங்க. அவங்க விஷ்ணுதாஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, தாஜ்மஹால் உண்மையாலே ஷாஜஹான் கட்டினதா இல்ல அது ஒரு ஹிந்து டெம்பிளா அப்படின்ட்டு இவரு பதில் சொல்லாம போயிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா விஷ்ணுதாஸ் சரக்கு அடிச்சுட்டு பேசுற ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதனால அவரு ஃபயர் பண்ணப்படுறாரு. அவங்க பையனையும் வேலை விட்டு தூக்குறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விஷ்ணுதாஸ் கள அதை பத்தின ரிசர்ச் ஆரம்பிச்சு கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில் அதோட தீர்ப்பு தான் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா இவ்வளவு நாள் நம்ம ஒரு கற்பனையில இருந்திருப்போம், அதை அப்படியே மாத்தி இவங்க எடுத்திருக்காங்க. அதுவும் ட்ரூ ஈவென்ட்ஸ் அடிப்படையாச்சு எடுத்திருக்காங்க. அதை கோர்ட் வரையும் கொண்டு போய் என்ன தீர்ப்பு வாங்கியிருக்காங்க அப்படின்றது பாக்குறதுக்கு நல்லாவே இருந்து. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ விஷ்ணுதாஸா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க பையனா நடிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது விஷ்ணுதாஸ் கேரக்டர் தரமா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்ததுனால படம் பயங்கர ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகுது. படம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்க வேண்டிய படம் தான் இது. ரொம்பவே ஃபிளாட்டா ரொம்பவே ஸ்லோவா போகுது. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 4.7 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.